ஃபயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகணும். அது ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக ஆகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட இதில் வந்து என்ன பண்ணணும், அதுவே ரீகால் எடுக்கும் மேலே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபயர் ஆகும்போது காதில் சப்போஸ் உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்டுனுச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்களே எடுத்துக்கிறீங்க ரீகால். எப்படின்னா ஃபயர் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறீங்க, லேசாக ஒரு ரீகால் பண்ணால் அது ரைட்டில் மேலே போகும்போது சரியா. அதுவா ஆக்சுவலி அதுவா ஃபயர் ஆகட்டும், அதுவா மேலே போட்டோம் ஓகேவா. மேலே போயிட்டு அழகாக வரும்போது அந்த டிப்பு இருக்குல்ல, இந்த டிப்பை வந்து இது பண்ணணும் பார்க்கணும் நீ சரியா. அதேமாரி இது ஒரு பக்கம் ஆச்சா, இது ஒரு ஃபால்ட்டு. இது ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த தம்பு இருக்குல்ல, இந்த விரல் இந்த தம்பு இது கீழே எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சரியா. ரொம்ப கெட்டுமெல்லாம் பிடிக்கூடாது, லேசாக அதுதான் மீன் சரியா. புரியுது நீ கண்ணு போடு, இது இப்படி குசி எங்க வா இது வரைக்கும் இல்லை. இதுதான் உங்களுடைய கிரிப். இது ரைஃபிள் கிரிப் சரியா. இது வந்து பிஸ்டல் கிரிப். இந்த இப்படி கிரிப் பண்ணோம் நீங்கள். இந்த ரிஸ்ட்டு உடச்சினா கூட இதில் ஒரு ஃபால்ட் வரும், இந்த ரிஸ்ட்டு உடச்சாது சரியா. இது வந்து இந்த கிரிப், இது அவ்வளோதான். இது இப்படியே நீ இது பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம். இந்த வரல சும்மா அது கொஞ்சம் ப்ரெஷரு இது சும்மா நிற்கும். அது இந்த வரல இதை போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா இது இப்படி போகும், ரைட்டில் போயிடும் கன்று. இது இந்த ரவுண்ட்லாம் வந்து ரைட்டில் போயிடும். இது பிஸ்டல் ஆகிடுச்சா. நீங்கள் பிடிக்கும் போது இதுதான் அவங்களோட கிரிப்பு, இதுதான் அவங்க கிரிப்பு. இதெல்லாம் சும்மா இருக்கணும். அது இந்த 3 விரல் சும்மா இருக்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான் புசிதா. எதுவுமே ரொம்ப இந்த இருக்கிற விரல் எல்லாத்தையும் ரொம்ப ப்ரெஷர் வந்து இது பண்ணக்கூடாது புரியுதா. பாரு இதில் இது லேசா சரியா. இங்கே தான் இருக்கணும் கிரிப்பு. இங்கே இதே மாதிரி தான் ரிஸ்ட் இருக்குது பார்த்தியா. ஃபயர் பண்ணும்போது ரீகால் வரது இல்லை, அந்த ரிஸ்ட் எதுனா ஒடிச்சுன்னா அது கீழே போகும். ரிஸ்ட் இருக்கு பாரு. பிரேக் ரிஸ்ட் நீ உடைக்கும் போது மேலே போயிடும். பிரேக்கிங் ரிஸ்ட் டவுன் ஆர் ட்ராப்பிங் தி ஹெட். மொபைல்ல இந்த கொஞ்சம் வெயிச்சல் இந்த இண்டி பண்ணுங்க. கொடு நீங்கள் அங்கெல்லாம் பார்க்கணும். நான் சொல்கிறேன் சரியா. அதுமாரி வந்து ரிஸ்ட்டு பிரேக் பண்ணால் மேலே போயிடும். ட்ராப்பிங் ஹெட் ட்ராப்பிங் இல்லை. தலை வைக்கும்போது நீங்கள் வைக்கும்போது ட்ராப் ஆகி ஒரு ஷாட்டுக்கும் மேட்ச்சு போனால் போட்டு என்னன்னா ரவுண்டுலாம் அதுக்கு ஸ்கோர் சரியா. அதான் வச்சு கரெக்டாக ஃபஸ்ட் ஷாட்டுக்கு நான் சொல்கிறேன் அதை வச்சு. அப்புறம் நம்ம அடுத்த ப்ரோக்ரஸ் ஆகும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அப்படியே ட்ரிகர் ஸ்லோ ஒன்றுமே இருக்கணும். அதேமாரி ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு. ட்ரிகர் ஒரு முறை ஓட ஆரம்பிச்சுனா ஐயோ ஃபயர் பண்ணால் வெளியே போயிடுமா, இது நம்ம இடம் பரவாயில்ல. வெளியே போகும்போதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. யார் ட்ரிகரை இன்னும் புரிஞ்சுங்கோ. எவ்வளோ பெரிய மேட்சாக இருந்தாலும் யார் இந்த ட்ரிகரை வந்து தைரியமாக யார் அழுத்துறாங்களோ அவங்க தான் மெடலிஸ்ட்டு. ட்ரிகர் அழுத்துக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. ஐயோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணால் அது வெளியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு முறை ட்ரிகரில் விரலில் வச்சுட்டிங்கன்னா சைடு கிளியர் பண்ண வந்துனே இருக்கணும். ட்ரிகர் கொஞ்சம் இல்லை வேறு மாதிரி இருக்குதுன்னா கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா டக்குன்னு ட்ராப் பண்ணிடணும். ஷார்ட் கேன்சல் ஃப்ரெஷ்ஷாக போகணும். இதில் இவ்வளோ வேலை இருக்குது. இதான் ஹெட்டு கரெக்டாக வை, கொஷன் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோ. இல்லை எனக்கு ஃபுல் 16 ரவுண்ட் கூட தேவையில்லை. எனக்கு உங்களுக்கு ஸ்டெப் தெரியும். வெயில் ஏறுறதுனால 20 ரவுண்ட் பர்ஃபெக்டாக ஒன்று சரியா. 8 விட்டு வெளியே போகக்கூடாது சரியா. புசிகா அர்ஷினி அவ்வளோதான். நல்ல காம்படிஷன் போடுங்க பார்க்கலாம். அவ்வளோதான் சொல்லுவாங்க.